கிறிஸ்டியனாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் டிவிக்கு ஓட் பண்ண நிறைய கிறிஸ்டியன்ஸ் வெக்கப்படணும். இப்போ நடக்கிற நிறைய தப்புக்கு நம்ம பண்ண ஓட்டும் காரணம். நான் ரீசெண்டாக வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு, அவர் ஒரு சர்ச் பாஸ்டர் ஃபாதர், எனக்கு வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் டிவிகேவோட தூண்டை கழுத்தில் போட்டுட்டு தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணார். நிறைய சர்ச்சஸில் வந்து ஜோசப் விஜய் ஜோசப்ன்ற ஒரு டேக், அந்த நேமுக்காக வந்து ப்ரமோட் பண்ணாங்க. இப்போ எங்கடா போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? இப்போ எந்த லட்சணத்தில் பைபிள் எடுத்து நம்ம படிக்க போகிறோம் சொல்லுங்கள்? இப்போ அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த பாவத்தில் நமக்கு என்ன பங்கு இருக்குது சொல்லுங்கள்? தயவு செய்து இதுக்கப்புறம் சர்ச்சில் பாலிடிக்ஸ் கொண்டு வராதீங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு ஓட்டு போடு டிவி கேட்குன்னு சொன்ன ஃபாதருக்கு நான் வந்து கால் பண்ணி, என்ன ஃபாதர் இப்படி ஆயிடுச்சு, இப்படி தப்பாக போடு, நம்ம தப்பாக ஓட் பண்ணிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக அந்த ஃபாதருக்கு ஃபோன் பண்ணால், நான் வேலையாக இருக்கேன், நான் கூப்பிடுறேன். கால் எடுக்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்டார். இந்த டிவிக்கு எப்படி பண்ணுறாங்களே ஃபாதர், தெரியாமல் ஓட் பண்ணிட்டா, நான் கூப்பிட்றேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கட் பண்ணுறாரு. ஒரு ஃப்ரெண்டு நிறைய டிவி டிபேட்லாம் வந்து பேசுவார். அவர் பேர் வந்து நரேஷ்குமார். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பாலிடிக்ஸில் அவர் ஆக்சுவலாக அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப 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 தங்கமான மனுஷன். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். இது போல் வந்து ஓட்டு போடுங்க தம்பி மச்சான், கண்டிப்பாக தலைவர் நல்லது பண்ணுவார், பெட்டர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். தலைவர் ஃபோன் எடுக்க மாட்டார். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் யார் ப்ரமோட் பண்ணாங்களோ விஜயை, இப்போ நடக்கிறத பார்த்துட்டு ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இப்போ கலாட்டா மீடியா இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரெட்பிக்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா ஆஸ்பத்திரிக்கு ஆய்வு போனாங்கல்ல, அந்த அம்மா கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணி, அந்த விஷயம் தப்பு கிடையாது, தாராளமாக ஆய்வு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நான்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுற ஆள்லாம் கிடையாது. நான் வந்து ஜாலியாக இருக்கிற ஆள்,